பேஷண்ட்ஸுக்கு நம்ம சால்ட் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சம்பா கோதுமை ஒரு மீடியம் கிளாஸ்க்கு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன சம்பா கோதுமையாக எடுத்திருக்கேன். இதில் பாதி உடைச்சது அந்த மாதிரி நிறையா இருக்குது, அது உங்கள் விருப்பம். அடுத்து நாட்டு சக்கரை 1/4 கப்புக்கு, தேங்காய் 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கிளாஸ் எடுக்க போனேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் எடுக்கும். இப்போது நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் வச்சு நீங்கள் அடுப்பில் ஏற்றிடலாம். அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 minutes நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு கிளாஸ் சால்ட் ஆட் பண்ணியும் இன்னொரு